ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு சூப்பர் டேஸ்டி க்ரீமியாக எதாவது சாப்பிடணும் போல நமக்கு இருக்கிறோம்ல, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி. அதுதான் இந்த தஹி பன்னீர், தயிர் போட்டு செய்கிற பன்னீர் கிரேவின்னு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் செஞ்சிருவீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம நல்ல தயிர் வந்து கட்டியான தயிர் நான் கடையில் தான் வாங்கி இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தயிர் வீட்லேயே எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுறது, அது என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ அதில் நம்ம தேவையான அளவு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கிரேவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் செய்கிற மாதிரி, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தயிரை கலந்து வச்சுக்கிறோம். அந்த மசாலாலாம் அதில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கட்டி முட்டியமாக இல்லாமல் அதை அழகாக ஃபுல்லாக நம்ம கலந்துக்கணும். விஸ்கர் இருந்தால் விஸ்கரில் வச்சுக்கலாம். நான் இந்த பாருங்கள் கேமரா வச்சுக்கிட்டு என்னால் பண்ண முடியல. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டியே இல்லாத அளவுக்கு டெக்ஸ்சர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கசூரி மேத்தி நம்ம எடுத்து அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணி அதையும் கலந்து ஒரு பக்கமாக வச்சிடுறோம். நம்ம வந்து பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன கெடாய் வச்சு அதில் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கிறோம். நம்ம விட்டுட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா வெயிட் பண்ணுவோம். பன்னீர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நமக்கு வந்து இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. அதனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்தி தான். இப்போ நம்ம ஜீரகம் 1 ஸ்பூனும் சோம்பு 1 ஸ்பூனும் போடுறோம். அது நல்லா பொரியணும். அப்புறம் வெங்காயம் 1 வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணதை போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறோம். அது வதங்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண ஒரு 4 பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளியும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குறோம். நம்ம வதக்கிட்டு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 பழமாக, அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணும். அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலாலாம் போட்டு தயிர் வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்கள் வந்து தயிர் நல்லா நான் வந்து அது 1/2 லிட்டர் தயிர் அதில் நான் பாதி அளவு சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா நம்ம இதில் கலந்து விட போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் வீட்டில் நான் இந்த கிரேவி செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக அடிச்சுக்கவே முடியாது. இந்த அளவுக்கு எண்ணெய் சுற்றி பிரிஞ்சு வர அளவுக்கு அது கொதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நான் சொன்னேன் இல்லையா 2 தக்காளி படுத்தது, அதை வந்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக இது கூட கலந்து அதையும் நல்லா நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். அந்த தயிர் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த தயிர் பேஸ்ட்டை நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுறோம். இந்த ஸ்டெப்பை வந்து மாத்தாம அதே மாதிரியே பண்ணுங்க. அப்புறம் இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடறோம். அது இல்லைன்னா கொதிக்கும் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் எடுத்து பக்கத்தில் உள்ள அடுப்பில் மாற்றி வச்சிடுறோம் நம்ம. இப்போ இந்த பக்கம் பெரிய அடுப்பில் வந்து மறுபடியும் ஒரு பேன் வச்சு அதை ஆன் பண்ணி பட்டர் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா அதிகமாக போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு 200 கிராம்ஸ் 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வீட்டில் செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இது வந்து நான் கடையில தான் வாங்கியிருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா அதை அந்த பட்டர்லயே வதக்குறோம். நல்ல ஒரு மாதிரி கோல்டன் கிறிஸ்பா வருது பாருங்களா சுத்தி. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து புரோட்டீன் வந்து இந்த பன்னீர்ல நிறைய இருக்கு. வெஜ் ஆப்ஷன்ல வந்து புரோட்டீன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு பெரிய ஆனியனை வந்து வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் அந்த பன்னீர் பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக தான் வதக்க போகிறோம். அது கொஞ்சம் வதங்கினதுமே போதும், ரொம்ப வதங்கணும் நெசிட்டி இல்லை. இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வதங்கினதுமே உடனே கூடயே வந்து ஒரு குடமிளகா கேப்சிகம் வந்து இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
குடமிளகா வந்து நம்ம நிறைய நம்மளோட டிஷ்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுலயே நிறைய சத்துலாம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு குடமிளகா இதில் நீங்க சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு நீங்க பன்னீர் இல்லாம கூட இதை நீங்க செஞ்சீங்கனாலுமே நல்லா இருக்கும். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இதுக்கு நம்ம ஏற்கனவே அதுல உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு தான் இதுக்கு போட போறோம். நம்ம அந்த உப்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது நல்லா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு தான், இது கொஞ்சம் லைட்டா தான் வதங்கணும், ரொம்பலாம் ஓவரா வதக்க தேவையில்லை. அவ்வளவுதான். அந்த பாருங்க, இது இந்த பக்கம் வதங்கிட்டே இருக்கா, அதுக்குள்ள அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கிரேவி நல்லா சூப்பரா உங்களுக்கு பாருங்க கொதிச்சு சுத்தி ஃபுல்லா வந்துருச்சா. இது நீங்க வந்து இந்த கீ ரைஸ் மாதிரி வச்சு அது கூடயும் செஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு, தோசைக்கு, நானு. ஆனா நாங்க என்ன பண்ணோம் தெரியுங்களா, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. எங்க வீட்டுல பசங்க வந்து பரோட்டா தேவைன்னு கேட்டிருந்தாங்க. நாங்க அதுதான் இப்ப கொதிச்சதை எடுத்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதுல கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம கொஞ்சமா ரொம்ப கம்மியா தண்ணி ஊற்றி கலந்து இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா இப்ப இதை மூடி கொதிக்க விட போறோம். அவ்வளவுதான். அது பாருங்க சூப்பரா அந்த பட்டரும் எண்ணெயும் உங்களுக்கு அப்படியே மேல வருது. பட்டர் இல்லைன்னா நீங்க வந்து எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அந்த பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு. அவ்வளவுதான். நிறுத்திட்டு நான் வந்து எங்க வீட்டுல ரெடிமேட் பரோட்டா வாங்கி வீட்லயே பரோட்டா பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பரோட்டாவை சூடு பண்ணி சூப்பரா நாங்க செஞ்சு சாப்பிட்டோம். இதான் நம்மளோட தஹி பன்னீர், அதாவது பன்னீர் கிரேவி நான்ல. நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நார்த் இந்தியன் பஞ்சாபி தாபாலாம் சொல்லுவாங்களா, அங்க இருக்கும். இந்த பாருங்க ரெடிமேட் பரோட்டா தான், அழகா பட்டர் போட்டு அதை சூடு பண்ணி நாங்க வச்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க வந்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.